அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி பரவ வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி திதி இரவு 11 மணி 8 நிமிடம் வரை. அதன் பின்பு தேய்பிறை பிரதமி திதி. இன்று சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4 மணி 40 நிமிடம் வரை. அதன் பின்பு விசாக நட்சத்திரம். சித்திரை நாமயோகம் இரவு 9 மணி 35 நிமிடம் வரை. அதன் பின்பு வியாதிபாத நாமயோகம். பத்ரை கரணம் காலை 10 மணி 40 நிமிடம் வரை. அதன் பின்பு பவகரணம். இந்த சித்ரா பௌர்ணமி சத்யநாராயண பூஜை போன்றவற்றை செய்து கொள்வது சிறந்தது. சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்த பூஜை வழிபாடு தானம் செய்தல் மூலம் நம்மளுக்கு பாவங்கள் எல்லாம் நீங்குது, புண்ணியம் சேரும். இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு அவ்வளவு மகிமை வாய்ந்தது. கரெக்டாக சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தொடர்பு உண்டாகும் போது நேர்கோட்டில் இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். சந்திரனுக்கும் சூரியனுக்கு நேர்கோட்டில் வரும். அந்த நேரத்தில் அவ்வளவு பிரகாசமான காலம், சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலங்கிறனால சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு மற்ற பௌர்ணமி கூட ஒரு உயர்வு அப்படின்னு எடுத்தாலே சித்ரா பௌர்ணமி. அதனால் சித்திரகுப்த பூஜை நாம் செய்த நல்ல வினை தீவினை அதிகப்படுத்தி தீவினைகளை குறைப்பார். நல்ல நம்பிக்கை உடையவர்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து அவருக்கு நம்மளுக்கு பக்கபலமாக இருந்த அந்த சித்திரகுப்தன் நம்ம வழிநடத்தி செல்வார். அதனால் இந்த நாளில் நம்மளை புனித இடத்துல எல்லாம் நீராடி விரதம் இருந்து கிரிவலெல்லாம் போயிட்டு வந்து மன மகிழ்ச்சியோட வாழக்கூடிய தன்மை ஆரோக்கியம் சேர்த்து கொடுப்பார். அதில் பாவங்கள் புண்ணியங்கள் சொல்லக்கூடியது கர்மா கணக்கு சொல்வது பேர். அந்த கர்மா கணக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு சித்திரகுப்தனை வழிபாடுவது மூலம் நம்மளுக்கு அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் குறையும். செய்த தவறுக்கு நீங்கி ஆத்ம தூய்மை பெறக்கூடிய காலம். ஐயா இவ்வளோ காலம் நாம் பாவம் செஞ்சிட்டோம், சித்திரகுப்தன் போய் மன்றாடி ஐயா எனக்கு இனிமே இது போன்ற தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்றாடி வேண்டிக்கும் போது அந்த நாராயணன் மூலமாக அதனுடைய தன்மை குறையும். ஆனால் இது கணக்கு எங்கே போகுது? யமலோகத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் கணக்காக எழுதப்பட்டு சித்திரகுப்தனால நம்மளுக்கு தண்டனைகள் சொல்லப்பட்டு அந்த தண்டனை அனுபவிக்கிறோம். இதுதான் சாஸ்திர விதி. அதனால் தீவினை செய்யாத நல்ல வினை செய்ய, பாவம் செய்யாத புண்ணியம் செய்யுன்னு சொல்லிட்டே வரோம். ஆனால் இந்த சித்திரகுப்தனை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்தும் கிடைக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்கும், முழு நிலவு பார்த்து நம்மளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும், ஞானம் பிறக்கும், செல்வம் அதிகரிக்கும், தடைகள் எல்லாம் நீங்கும், மன தெளிவு உண்டாகும், தரித்திரம் நீங்கும், குழப்பமான மனநிலை நீங்கும், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும், மன உறுதியும் கொடுக்கும். அப்போ அத்தனை நம்மளுக்கு பௌர்ணமி நிலவில் போய் நம்ம ஒரு பூஜை செய்யும் போது அனைத்தும் கிடைக்குது. அதனால் இந்த காலத்தில் நிறைய ஆலயத்தில் திருவண்ணாமலை மற்றும் அல்லாது நிறைய ஆலயத்தில் கிரிவலம் நடக்குது. அது கிரிவலம் நடக்கக்கூடிய பாதையில் போய் சாஷ்டாங்க விழுந்து நமஸ்காரம் செய்து குடும்பத்தோடு சென்று வரணும். இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் தனியாக கிரிவலம் போயிட்டு இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய நாளுக்கு மட்டும் குடும்பத்தோடு சென்று வழிபாடு செய்து வாருங்க, கிரிவலம் சென்று வாருங்க. அனைத்து விதமான குடும்ப தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தமிழ் புத்தாண்டு முதல் தொடங்கி சித்திரை மாதம் முதல் மாதமாக கருதி பஞ்சாங்கம்லாம் புதுசாக அந்த சித்திரை மாதத்தில் வாசிப்பாங்க. விஷுக்காலம். அதனால் அதுலேருந்து தொடக்கம் ஒவ்வொரு விசேஷமே வரிசையாக நடக்கும். ஆனால் இந்த யம தர்மராஜன் கணக்காளராக சித்திரகுப்தனாக இருந்து வருகிறார். ஆனால் அவருடைய ஆற்றலை நம்மளை முறையாக பயன்படுத்தி இறைவனை மன்றாடி வேண்டிக்கும் போது இந்த காலத்தில் தான் அழகர் சுவாமி வைகை ஆற்றலை எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தருகிறார். அதனால் சித்திரை பௌர்ணமி தான் மதுரையில் கள்ளழகர் எழுந்தருள்வார். நிறைய இடத்துல அழகர் சாமி அப்படின்னு பேர். அது பாவங்கள் குறைக்கிறது தெய்வம் நம்மளை தேடி வர்றார்.
நம்ம தெய்வத்தை தேடி தேடி போனாலும் தெய்வம் நம்ம தேடி வர்றார். நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதனால பார்வதி தேவி வணங்குவது மூலம் நம்மளுக்கு அனைத்து விதமான சிவபெருமானை வணங்குவதன் மூலமாகவும் நாராயணன் வணங்குவதன் மூலமாகவும் யம தர்மராஜனுடைய அனுகிரகம் கிடைச்சி சித்திரகுப்தனுக்கு உண்டான தன்மையினாலே நம்மளுக்கு யம திருப்தி உண்டாகும். அதாவது நாராயணன், பார்வதி, மகாலட்சுமி, சிவபெருமான்லாம் வழிபாடு செய்யும் போதும் இந்த காலத்தில் சித்திரகுப்தன் சேர்த்து நம்ம பூஜை செய்து கொள்ளும் போது, நவகிரகத்தை சேர்த்து பூஜை செய்து கொள்ளும் போது யம பிரித்தி உண்டாகுது. அப்போ பயம் நீங்குது, ஆயுள் கொடுக்குது, ஆரோக்கியம் கொடுது, நோய் அகலுது, பாவங்கள் குறையுது. அதனால் இதெல்லாம் மனிதர்காண்டி ஏற்படுத்திய ஒரு வழிபாடாகும். அதனால் விசுவாசமாக ராஜா விசுவாசம் சொல்ல. பொதுவாகவே ராஜா விசுவாசம் என்ன, நம்ம ஒரு ஓனருக்கு மரியாதையாக நடந்து அவருக்கு முழு பணிவிடை செய்து வரும்போது ராஜா விசுவாசிகள் பேர் இருக்கு. அப்பேற்பட்ட யம தர்மராஜன் நெருங்க மாட்டார், விசுவாசிகளுக்கெல்லாம் விலகியே நிற்பார். ஏன்னா அவங்கெல்லாம் தர்மவான் பேர். எஜமானர் குறைவான நபராக இருக்கலாம், கபடு சூது உடையவராக இருக்கலாம், ஒரு கொடூரனாகவே கூட இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பணிவிடை செய்கிறவன் ஒழுங்கமாக இருந்தாலே அந்த சாபம் குறைஞ்சிடும். அதனால் பிரம்மாஸ்தி தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும். சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தன் சேது பூஜை செய்யும்போது பிரம்மாஸ்தி தோஷம் நிவர்த்தி ஆகும், குருவின் சாபம் நிவர்த்தி ஆகும். குருவுடைய அறிவுரைப்படி இந்திரன் பூலோகத்தில் கடம்ப மரத்தில் இருந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சித்ரா பௌர்ணமி அன்று கமல மலர்களால் வழிபாடு செய்தார். ஆனால் தன்னுடைய பாவத்தை நீங்கி பாவ கணக்கில் இருந்து விடுபட்டு பிரம்மாஸ்தி தோஷம் நீங்கி விடுபட்டார். சிவன் பெருமானுக்கு பிரம்மாஸ்தி தோஷம் ஒரு முறை ஏற்பட்டது. அதனால் இந்த தெய்வதாசத்தால் குருவுடைய சாபம் நிவர்த்தி ஆகும். ஆனால் மறுபிறவிங்கிறது இருக்காது. இந்த நாளில் சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு செய்யும்போது மறுபிறவிங்கிறது இருக்காது. அதனால் சித்திரனை வழிபாடு செய்யும்போது நோன்பெல்லாம் இருந்து தான தர்மங்கள்லாம் செய்து தன்னுடைய கர்ம வினைகள் நீர்மோர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கும்போது கொடை, விசிறி போன்றவற்றை தானம் கொடுக்கும்போது பாவங்கள் குறையும். அதனால் அந்த மாலை காலை எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளால எந்த நேரம் எது கொடுக்க முடியும் கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த வாழ்க்கையில் ஜீவன் முக்தி பெறும். இந்த ஜீவன் கடைசி காலத்தில் அல்லல் படும் போது யார் வர்றார், யமன் வர்றார். அந்த கடைசி காலத்தில் யமன் வரும்போது அது தடுத்து சித்திரகுப்தனாலும் சகல தேவர்களாலும் தடுத்து ஆட்கொண்டு ஐயா இவ்வளவு தூரம் புண்ணியம் பண்ணியிருக்கார், கஷ்டம் இல்லாமல் உயிர் எடுத்துட்டு போ, அவருடைய அந்திம காலம் வந்துச்சு அப்படின்னு யமன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. யாரும் இந்த சித்திரகுப்தன். அதனால் சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ சிறப்பு. மாதிரி செய்யும்போது பூஜை புனஸ்காரம் செய்யும்போது நம்மளுக்கு செய்ய வேண்டியது காலையில் எழுந்துச்சு சுத்தமான நீராடி, புனித நதியில் நீராடி, கங்கை போன்ற இடத்துலலாம் நீராடி, தூப தீபம் காட்டி, வாசலை விளக்கேற்றி, நதிக்கரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்து, நதியிலே வெத்தலா பாக்கு பழம் வச்சு நதி தேவி சொல்லி கங்கா தேவிக்கு தானம் கொடுத்து வழிபாடு செய்யணும். அதனால் பூஜையில் பேனா, மைய சொல்லக்கூடியது, பென்சிலு, நோட்டு, புத்தகம், தாம்பளம்பூ, தாமரை, பழங்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பனை ஓலை போன்றவற்றையெல்லாம் வைத்து பூஜை செய்யணும். செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சித்திரகுப்தாயே நமோ நமஹ. அவனுடைய மாதிரி ஒரு 108 முறை பாராயணம் செய்து வரலாம். சித்ரா பௌர்ணமிங்க சத்யநாராயண பூஜை. இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கள சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜை மூலமாக நம்மளுக்கு அனைத்து விதமான வெற்றி கிடைக்கும். 5 கதை வரும் சத்யநாராயண பூஜையில். அந்த கதை படித்து அந்த பூஜை புனஸ்காரம் அஷ்டதீபாலகர் பூஜையெல்லாம் செய்து வரும்போது அதில் ஒப்பில்லாத சாதம் தான் படைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அந்த சத்யநாராயணனுடைய முழு கிருபா கடாசம் கிடைக்கும். தெய்வ சாபம், பித்ரு சாபம், தெய்வ சாபம், பித்ரு சாபம் சொல்லிட்டே இருக்கிறோம். எங்கே போனாலும் ஒரு சாபத்தால் நீங்கள் ஆள்றீங்கன்னு அதெல்லாம் மாற்றி அமைக்கணும்.
அது கர்மாவினை பேர். அந்த கர்மாவினை நிவர்த்தி பண்றதுக்கு இது போன்ற பூஜைகள், புனஸ்காரங்கள், விரதங்கள் அந்தந்த காலத்துல வணங்கி மன்றாடி யார் வராங்களோ அவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குது. யார் போய் யாசகம் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் தர்மம் கிடைக்கும். தர்மம் செய்யவர் நிறைய பேர் இருக்காங்க, தர்மவான் நிறைய பேர் இருக்காங்க. தர்மம் செய்கிற இடத்துல போய் நிற்கணும். கர்மிக்கிட்ட போய் நின்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்கிறவன்ட்ட போனால் தான் ஏதேனும் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் 1000 ரூபாய்க்கு தேடி போனால் ஒரு 100 ரூபாய் கிடைச்சிரும். கர்மிக்கிட்ட போனால் 10 பைசா தேராது. அதனால் நல்ல செயல், நல்ல காலம், நல்ல நேரம் முறையாக பயன்படுத்தி உங்களுடைய இறைவனை மனதில் நிறுத்தி, உங்கள் குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி சம்பிரதாய பிரகாரம் பூஜைகள்லாம் செய்து வரும்போது வாழ்க்கையில் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வாழலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.